ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11வது அத்தியாயம். இதில் பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்ட வியப்படைஞ்ச அர்ஜுனன் தான் கண்ட கண்குள்ளா காட்சியை விவரித்து கொண்டே வர அதில் கடைசி 2 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது என்னது? எப்படி எல்லாரும், அதாவது அந்த பக்கத்தில் திருத்தராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகளாக இருக்கட்டும், பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் எல்லா ராஜாக்களுமா இருக்கட்டும், எல்லாரும் போய் பகவானுடைய அந்த வாய்களுக்குள்ளே விழறாங்க, அந்த கோர பற்களுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. சில பேர் தலை நசுங்கி உள்ளே போகிறாங்க அப்படின்றதுலாம். அதாவது இது எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய அழிவை குறிக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் பக்கத்துலேயும் கூட சில முக்கியமான வீரர்கள் போகிறத நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு விவரித்த அர்ஜுனன் இப்போ அடுத்த 2 ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நடக்கிற அந்த விஷயத்தை, அதாவது எல்லாரும் அவங்க அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, பகவானோட வாய்களுக்குள்ள நுழையும் போது அதை 2 அழகான எடுத்துக்காட்டுகளோட அடுத்த 2 ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல 28வது ஸ்லோகத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம். யதா நதீனாம் பஹவோம்புவேகாஹ சமுத்ரமேவாபிமுகாத் த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீராஹ விசந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி. யதா, எப்போ யதா அப்படின்னு வருதோ அப்போவே இது கூடயும் ஒத்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டு அப்படின்றது மாதிரி அர்த்தம் வருது. யதா எப்படி, பகவக நிரம்பி இருக்கக்கூடிய, அம்புவேகாக நதீனாம், அம்புவேகாகனா தண்ணீர் வெள்ளத்தோடு இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம், சமுத்திரமேவ கடலை குறித்தே, அபிமுகாக திரவந்தி அந்த கடலை குறித்தே போகிற மாதிரி ஓடுறதோ அதே போல், ததா அப்படியே, அமீநரலோக வீராக இந்த மனித உலகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம், அபிவிஜ்வலந்தி ஒளிவிட்டு எறியக்கூடிய, தவ பக்திராணி விஷந்தி உன்னுடைய வாய்களுக்குள்ளே போய் விழறாங்க. அதாவது எப்படி தண்ணீர் வெள்ளத்தோடு நிரம்பி இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் கடலை நோக்கி போய் ஓடுகுதோ அதே போல் இந்த மனித உலகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் ஒளிவிட்டு எறியக்கூடிய உன்னோட வாய்களுக்குள்ளே போய் விழறாங்க அப்படின்றது தான் இந்த எடுத்துக்காட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த நதி கடல் அப்படின்ற இந்த எடுத்துக்காட்டு எடுக்கணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ரொம்ப அழகான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நதி கடலில் போகிறதுனால பெயர் அழியுதா? இல்லை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, காவேரியாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், கோதாவரியாக இருக்கட்டும், இந்த எந்த நதிகளுமே கடலில் போய் கலக்குது இல்லையா? கடலில் கலந்த பிறகு நம்ம அந்த கடலுக்குள்ளே காவேரி எங்க, தாமிரபரணி எங்க, கோதாவரி எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்க முடியுமா என்ன? கடலுக்குள்ளே கலந்த பிறகு அது தண்ணீர், அவ்வளோதான். அதாவது நதி, இந்தந்த பெயர் கொண்ட நதி கடல் கூட கலக்குது, ஆனால் கலந்த பிறகு அது வெறும் தண்ணீர் ஆகுது இல்லையா? அதனால் அழியிறது அந்த பெயர் தானே தவிர தண்ணீர் அப்படியே தானே இருக்குது. அதே போல் இப்போ எல்லாம் அந்த வீரர்களாக இருக்கட்டும் எல்லாரும் பகவானுடைய வாய்களுக்குள்ளே போகிறதுனால அழியக்கூடியது உடல் தானே தவிர ஆத்மா அழியாது அப்படின்றது முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நதிகள் எல்லாம் அதனுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டா அந்த தண்ணீர் வெள்ளத்தோடு போய் நேர கடலில் சேர்ந்தே தீருமே தவிர நடுவில் எந்த தடுப்பும் இருக்காது, நடுவில் நிற்கவும் நிற்காது. அதே போல தான் நம்ம ஒரு பிறவின்னு எடுத்தாச்சு அப்படின்னா, அந்த பிறவி எடுத்ததுனால கர்ம வெள்ளத்தோட கர்ம வேகத்தோடு சேர்ந்து மரணம் அடைந்தே தீரணும். இதுக்கு வேற நடுவில் வேற வழியே கிடையாது. பிறவி எடுத்தாச்சுன்னா அப்படியே இருந்துடலாமா? அந்த பிறவியிலேயே மரணமே இல்லாமல் இருந்துடலாமான்னா முடியாது. அது நேராக அந்த பயணத்தை நோக்கி போய் அந்த கர்ம வேகத்தோட மரணத்தை அடைந்தே தீரும். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நதிகள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி கடல் ஒரு துளி குறையவோ கூடவோ போகிறதில்ல இல்லையா? அதே போல் எத்தனை மக்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி பகவான் அப்படியே தான் இருக்காரு. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனின்னு எந்த ஒரு மாறுதலும் அடையாமல் பகவான் எப்போதும் அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு தான் இந்த நதிகள் கடலில் போய் சேர்றதுனால நம்ம இந்த எடுத்துக்காட்டு மூலமாக இந்த 3 அழகான காரணங்கள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.